ஜேவிஎம்ன்றது ஜாவா வெர்ச்சுவல் மிஷின். அது எதுக்கு பயன்படுதுன்னா, நீங்கள் கம்பைல் பண்ணி முடிச்சுன்னா டாட் கிளாஸ் ஜென்ரேட் ஆகும். அந்த டாட் கிளாஸ்க்குள்ள இருக்கிற பைட் கோடை ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண ஜேவிஎம் பயன்படுது. ஜேஆர்இ எதுக்கு பயன்படுது? ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டு. அந்த ஜேஆர்இக்குள்ள தான் ஜேவிஎம் இருக்குது. ஒரு டாட் கிளாஸ் ஃபைலை ரன் பண்ணணும்னா ஜேஆர்இ கண்டிப்பாக தேவை. ஜேவிஎம் ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுது. அப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஜேஆர்இக்குள்ளே இருக்க லைப்ரரி உதவி மூலமாக அந்த டாட் கிளாஸ் ஃபைல் வந்து ரன் பண்ணுறதுக்கு ஜேஆர்இ பயன்படுது. ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜேடிகேக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜேஆர்இ ப்ளஸ் ஜாவா டெவலப்மெண்ட் டூல்ஸ்லாம் இருக்குது. அதாவது ஜாவா டெவலப்மெண்ட் கிட் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஜாவா ஃபைலை கம்பைல் பண்ணால் ஜாவா சீன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் கொடுப்போம் பார்த்தீங்களா? அந்த ஜாவா சீன்றது ஒரு டூல். அந்த டூலை வச்சு தான் வந்து ஒரு ஜாவா ஃபைலை கம்பைல் பண்ணி டாட் கிளாஸாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஒரு ஜாவா ஃபைலுக்கான டாக்குமெண்டேஷன் கிரியேட் பண்ணணும்னா ஜாவா டாக்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த ஜாவா டாக்குன்றதும் ஒரு டூல் தான். இது மாதிரி நிறையா டூல்ஸ் வந்து பார்ட் ஆஃப் ஜேடிகேல இருக்குது. ஓகேங்களா? ஜேடிகேன்றது இட்ஸ் கண்டெய்ன்ஸ் JRE as well as Java development tools.